ஹாய். நம்ம உடலில் ஆரோக்கியமான வலிக்கு ஒரு சிறந்த வழி பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங், உண்ணாமை அல்லது விரதம். இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்ட மெத்தடுங்க. இந்த விரதம் இருத்தல், ஃபாஸ்டிங்னு நீண்ட நெடுங்காலமாக இருக்குது. அதோடைய மகத்துவம் 2016 ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்கின ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் மூலமாக வெளிப்பட்டது. அவர் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சு தான் நோபல் ப்ரைஸு 2016 வாங்கினார். அந்த நோபல் ப்ரைஸ் வின் பண்ண அந்த ரிசர்ச்சுடைய மூலம் என்னென்னா, நம்ம உடலில் சாப்பிடாமல் ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் ஏஜான செல்களையும், அதாவது ஏஜான செல்களையும் டேமேஜ்டு செல்ஸு, அதாவது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய வியாதி ஏதாவது இருந்து அதனால் டேமேஜ் ஆன செல்கள், வியாதி ஏதாவது இருந்து அதனால் ஏற்பட்ட கழிவுகள், அல்லது வேறு விதமான உடலுக்கு சம்பந்தமில்லாத ஏதாவது ஒரு விஷயங்களை சாப்பிட்ரும். உடலே சாப்பிட்ரும். அதுக்கு எனர்ஜி தேவைப்படுது, சாப்பாடு தேவைப்படுது. அப்போ நீங்கள் சாப்பிடல, ஃபாஸ்டிங் இருக்கும்போது செல்ஃப் ஈட்டிங்னு சொல்லுவாங்க. உடல் தன்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸை பயன்படுத்தி தானே சாப்பிட்டுக்கும். அப்படி சாப்பிட்றதுனால உடலுக்கு அவ்வளவு நன்மை ஏற்படுது. செல்ஃப் ஈட்டிங் மூலமாக கழிவுகளை அது சாப்பிட்றது, ஏஜான செல்களை சாப்பிட்றது, ஏதாவது அப்நார்மல் குரோத் இருந்தால் அதையும் சாப்பிட்றது, கொழுப்பு கட்டிகள், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தன்னைத்தானே சாப்பிட்றது. அப்போ இந்த செல்ஃப் எயிட்டிங் மூலமாக நம்ம உடலுக்கு அவ்வளவு நல்லது செய்யுது. அப்போ உங்களுடைய கழிவுகள் நீக்கப்படுது, ஆரோக்கியம் அடையுது, உடம்பு புத்துணர்ச்சி அடையுது, ஓவரால் ஆரோக்கியம் பலப்படுது. இந்த ஃபாஸ்டிங்கை நம்ம ரெகுலராக கடைப்பிடிச்சா நம்ம உடலுக்கு அவ்வளவு நன்மையை கொடுக்கக்கூடியது. அது ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு முறையில் இருக்குது. ஆனால் எஸ்பெஷலி இந்த நைட் டைம் டின்னரை ஸ்கிப் பண்ணி நீங்கள் ஒரு 12 மணி நேரம், 24 மணி நேரம் பெஸ்ட்டு, அட்லீஸ்ட் ஒரு 12 to 14 hours அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ், 10 days ஒன்ஸ் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பாடி தன்னை தானே